வணக்கம் அனைவருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்குறது தக்காளி. நம்மக்கிட்ட ஒரு 5 ரகம் 6 ரகம் இருக்குது. அதில் முதல் ரகம் பார்த்துருவோம். இது நாட்டு உருட்டு தக்காளி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே இருக்கும். கொஞ்சம் உருட்டு தக்காளி மாரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது முதல் ரகம். நல்லா காய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு செடியில் ஒரு 10-15 இருக்குது. இப்போ நம்ம 2வது ரகம் பார்ப்போம். 2வது ரகம் கொடி தக்காளி. நாங்கள் ஒரு 5 காய் பறிச்சிட்டோம். இப்போ இது பிஞ்சு வச்சுருக்கு. இது இல்லாமல் ஒரு 4 செடி இருக்குது. அதில் பழத்தை நம்ம காமிக்கிறோம். இதுதான் கொடி தக்காளியோட பழம். சைஸு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல், கொஞ்சம் பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, நார்மல் சைஸு. ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ஜெரி பழத்தோட ஒரு மேலே பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் அப்படியே அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பறித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது நம்ம 2வது ரகம். 3வது ரகம் பார்ப்போம். 3வது ரகம் மடிப்பு தக்காளி. காயாக இருக்குது, ஒன்று பழுக்கலை. நம்மக்கிட்ட ஒரு இதுவும் காய்கள் அதிகமாகவே இருக்குது. ஒன்றும் இது பழுக்காததால் நம்ம பார்த்து இதாக பார்க்கணும். காய் கொஞ்சம் பெருசாகணும். இது 3வது ரகம். 4வது ரகம் பார்ப்போம். இது 4வது ரகம். என்னடா இது 4வது ரகம் சொல்லிங்க பார்த்தீங்கன்னா, இதை நம்ம விதைலாம் வாங்கலை. நம்ம வீட்டில் இருக்க தக்காளியோ கொஞ்சம் எடுத்து விதை போட்டோம். அது முளைஞ்சதில் ஒரு 4 செடி வந்தது. இது கொஞ்சம் காய்ச்சி முடிச்சிடுச்சு. ஆனால் 1, 2, 3 செடியில் காய்ச்சிட்டு இருக்குது. இது நமக்குள்ளே 4வது ரகமாக இருக்குது. சைஸ் இதோட கொஞ்சம் பெருசாக வந்தது. சீசன் முடிஞ்சிச்சு, செடியும் நல்லா அறுவடை ஆகிடுச்சு. இதெல்லாம் அவ்வளோதான் வரும். இப்போ நம்ம 5வது ரகம் வைப்போம். 5வது ரகம் பார்த்திங்கன்னா இதுதான். இதை பார்த்தனால உங்களுக்கு தெரியும், அது குட்டி குட்டியாக இருக்கும். நாங்கள் காட்டு தக்காளின்னு சொல்லுவோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் 2 ரகம் இருக்குது. ஒன்று ஆரஞ்சு நம்பர், ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும், இன்னொன்று இந்த கலரில் தான் இருக்கும், தக்காளி கலர்லேயே. ரொம்ப குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புளிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். இது நல்லாவே இருக்கும், ஆனால் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ முதல் ரகத்துலேருந்து நம்ம நாட்டு உருட்டு தக்காளியில் பார்ப்போம். ஒரு பறித்து காமிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும், ஆனால் அதுக்குள்ளே பழுத்துறது. கொஞ்சம் வெயில் காலம் வந்துடுச்சு, தண்ணி அவ்வளோ அதிகமாக தேவைப்படுது. இது முதல் ரகம். 2வது ரகம் பார்ப்போம். மடிப்பு தக்காளி, நாட்டு மடிப்பு தக்காளி. ஆனால் ஒன்றும் பழுக்கலை, அதால் இதை பறிக்க முடியாது. இது 2வது ரகம். 3வது ரகம் பார்ப்போம். 3வது ரகம் கொடி தக்காளி. இது சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டார் மாரி இருக்கும் மேலே. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. 3வது ரகம் கொடி தக்காளி. 4வது ரகம் நம்ம வீட்டு தக்காளி தான். இது ஒன்றும் பெருசாக ஒரு புதுசான இதுலாம். இது வீரிய பயிர் தான் வரும் அது. ஆனால் இது நாட்டு ரகம் வராது, இது வீரிய ரகம். நாட்டு தக்காளி தான். ஆனால் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கீழே கூர்முனியாக வரும். இது சின்னது அறுவடை ஆகிடுது. கொஞ்சம் நம்ம முதல்ல பார்க்கும்போது நல்லா சைஸ் பெருசாகவே கிடச்சிது. இதில் ஒரு ரகம். அடுத்து தான் நம்ம காட்டு தக்காளி பறிக்கிறோம். இதுவும் பறித்து அறுவடை ஆயிடுச்சு. ஒன்றும் ஏகப்பட்ட பிஞ்சுகள்லாம் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கும். வேணுன்னா ஒன்றும் காயை காமிக்கிறோம். காயை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இது ஒரு ரகம் இருக்குது. இன்னும் பல ரகங்கள் இருக்குது, பார்ப்போம்.